ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. நாளை நீ நினைத்த நல்ல விஷயம் ஒன்று நடக்கப் போகிறது. இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டு சந்தோஷமாக தூங்கு. உன் இல்லத்தில் பாதுகாவலனாக இருந்து உன் இல்லத்தில் தீய சக்தியை வரவிடாமல் இந்த முருகப்பெருமான் காத்து கொண்டுதானே இருக்கிறேன். இல்லறத்தில் நல்லறம் காக்க ஒவ்வொரு நிமிடத்திலும் உன் மனதில் எச்சரிக்கை செய்வேன். உன் எண்ணங்களை ஆராய்ந்து உனக்கு என்ன தேவையோ அதை நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் அருள்பாலிப்பேன் என் செல்லமே. உனக்கு வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதை உணர வைத்து எளிமையாகவும் ஏழ்மைக்கு உதவி செய்யவும் உன் மனதை தூண்டச் செய்வேன். நீதி தவறாமல் வாழ வைப்பேன். உன் உழைப்பில் வருவதை கொண்டு உன்னை வாழ வைப்பேன். இன்பம் துன்பம் ஏற்ற தாழ்வு இதனால் இந்த வந்த கர்மாவை என்னவென்று அறிய வைத்து மனமகிழ்ச்சியோடு இருக்குமாறு வாழ வைப்பேன். சில தருணங்களை கடந்து செல்வது சற்று கடினமாகத்தான் இருக்கும். தன்னம்பிக்கையோடு அதனை நீ கடந்து சென்று விட்டாய் என்றால் நிச்சயம் உன்னுடைய துன்பத்திற்கு பின் இன்பம் மிகப்பெரியதாகத்தான் இருக்கும். எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த முருகப்பெருமான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை மட்டும் மறந்து விடாமல் என்னை தனியாக விடமாட்டார் என்பதை தீர்க்கமாக நம்ப வேண்டும். அப்பொழுதுதான் உனக்கான நல்லதொரு வாழ்வு, நல்லதொரு இன்பமான வாழ்க்கை ஆரம்பமாகும் என் செல்லமே. கவலைப்படாதே. நான் இன்னொன்றும் ஒன்று சொல்கிறேன், கவனமாக கேள். இப்பொழுது உன்னை சுற்றி பல கஷ்டங்கள் தாங்க முடியாமல் இருக்கின்றது. அப்படியானால் உன் சந்தோஷம் மிக அருகில்தான் உள்ளது என்பதை நீ முதலில் கவனத்தில் கொள்ள வேண்டும். முதலில் நீ கஷ்டத்திலிருந்து எப்படி தப்பிப்பது என்று நினைக்காதே. கஷ்டத்தை தைரியமாக எதிர்கொள்ள கற்றுக்கொள். நீ சராசரியாக சுயநலமாக சிந்திக்கும் வரை உன் மனதை எதுவுமே திருப்திப்படுத்தாது என்பதை நன்றாக தெரிந்து கொள். அதே போலத்தான் வாழ்க்கையில் உனக்கும் எதுவுமே சந்தோஷத்தை தராது என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள். உன் சந்தோஷத்திற்கும் ஆசைக்கும் ஒரு நிபந்தனை போடுகிறது. நீ விரும்பியதை பல போராட்டங்களுக்கு பிறகு நீ அடைந்த சந்தோஷத்தை அனுபவிக்காமல் அடுத்த ஆசையை நினைத்து வருந்துகின்றாய். சந்தோஷம் என்பது இயற்கையானது. சந்தோஷமாக இருக்க காரணங்களை கண்டுபிடிக்க தேவையே இல்லை. முதலில் மனதில் ஒட்டுமொத்த சோர்ந்து குவிந்திருக்கும் குப்பைகளை, அதாவது மனக்குழப்பங்களையும் துன்பங்களையும் தேவையில்லாததை முதலில் தூக்கி எறி என்று தான் உன்னிடத்தில் பலமுறை எச்சரிக்கை செய்து வருகிறேன். அப்போதுதான் நீ நிலையான சந்தோஷத்தை உன்னால் உணர முடியும். இந்த நிலை கூடிய விரைவில் மாறும். கவலைப்படக்கூடாது. நான் எப்பொழுதும் சொல்வது போலத்தான் பொறுமை என்பது பொக்கிஷம் போன்றது. பொறுமை என்பது பொக்கிஷத்தை போன்றது. அதை நீ பாதுகாத்தால் உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அடுத்தது ஆசை. ஆசை என்பது கடல் அலைகளை போன்றது. அது உன் மனதில் அலைகள் போல வந்து வந்து போகும். எது ஆசை? எதுவும் நிரந்தரமில்லை அந்த ஆசையும். அதனால் அதிகமாக ஆசையை மனதில் வளர்த்து கொண்டால் துன்பங்களைத்தான் சந்திப்பாய். அதனால் எதுவும் அன்புடன் இருந்தால், அளவுடன் இருந்தால்தான் நன்மை உனக்கு கிடைக்கும். அடுத்தது என்ன தெரியுமா? அன்பு. அன்பு என்பது ஆகாயத்தை போன்றது. நீ எப்போதும் உன் அன்பை ஆகாயத்தை போல பளிச்சென்று மற்றவர்களிடம் காட்டினால் உன் வாழ்க்கை பளிச்சென மின்னும், சந்தோஷம் கூடும், இன்பங்கள் பெருகும். உனக்கு எந்த துன்பம் வந்தாலும் முருகா முருகா ஓம் முருகா போற்றி என்று என் நாமத்தை சொல். அந்த சமயத்திலேயே உனக்கான துன்பங்கள் எல்லாம் விலகி இன்பத்திற்கான சந்தோஷத்திற்கான பல நல்ல வழிகள் கிடைக்கும், பிறக்கும் என் செல்லமே. அந்த சமயத்தில் உன் வாழ்க்கையே மாற்றம் நிகழ்ந்ததாக நீ மனதார உணர்வாய். நீ இழந்ததை திரும்ப பெறப்போகிறாய். புரிகிறதா? நீ உன் வாழ்க்கை நாளை பகல் பொழுது நிம்மதியாக இருக்குமாக இந்த முருகப்பெருமான் உனக்கு நான் அருள் பாலிக்கிறேன்.
இனி உன் பாதை அனைத்தும் சந்தோஷம் நிறைந்ததாகத்தான் இருக்கும். உன் சந்தோஷம் தரும் அனைத்தும் உன் வீடு தேடி வரப்போகிறது. வாழ்க்கையில் இனி கஷ்டம் என்பதே இல்லை என் செல்லமே. எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது. இன்று உனக்கு இருக்கும் வாழ்க்கையும் இதற்கு முன் இருந்த வாழ்க்கையும் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் நீ மறக்கக்கூடாது. உதவி என்று தேடி வருபவர்களுக்கு எந்த பிரதிபலனும் பார்க்காமல் உன்னால் முடிந்த அளவு உதவியை செய். அதே சமயத்தில் யாரையும் புண்படுத்தும் வகையில் நடந்து கொள்ளாதே. கர்வத்தையும் விட்டுவிடு. இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டு நட. நிச்சயம் உனக்கு கஷ்டம் வந்த சுவடு தெரியாமல் போய்விடும். இதையெல்லாம் நீ இழப்பு என்று நினைத்தாயோ அது நிச்சயமாக உன்னை தேடி வரும்படி இந்த முருகப்பெருமான் உனக்கு நான் அருள் பாலிப்பேன் என் செல்லமே. கவலைப்படாதே. இந்த நிலை நிச்சயமாக கூடிய விரைவில் மாறும். நிம்மதியாக தூங்கு என் செல்லமே. நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியப் போகிறது. நீ நினைத்த நல்ல விஷயங்கள் எல்லாவற்றையும் நடத்தி காட்டத்தான் இந்த முருகப்பெருமான் உன் இல்லத்திற்கு உன் கனவிலும் நான் வந்து கொண்டிருக்கிறேன். மனதில் இருக்கும் குழப்பங்களையும் நினைத்து கவலைப்படாதே. எல்லாவற்றையும் சரி செய்து விடுவேன். இனி உன் வாழ்க்கையை சந்தோஷமயமாக மாறும். தேவையில்லாத விஷயங்களை நினைத்து புலம்பி வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய். எதையும் பெரிதாக எடுக்காதே என் செல்லமே. எந்த ஒரு விஷயத்தையும் பெரிதாக எடுத்து நினைத்து குழம்ப வேண்டாம். நீ செல்கின்ற பாதை எல்லாம் சரியானதாகத்தான் இருக்கிறது. அதிலேயே பயணித்து கொண்டே இரு. பயப்படாமல் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உனக்கான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ வாழ முடியும். முயற்சிகள் ஊக்கத்தை அளிக்கும் என் செல்லமே. சோதனைகளை கடந்து தோல்விகளை சகித்து முயற்சிகளை தொடர்ந்தால் வெற்றியும் சந்தோஷம் நிச்சயமாக கிடைக்கும். தனிமைகள் கிடைப்பது உன்னை பற்றி தெரிந்து கொள்ளத்தான். தவறுகள் நடப்பது உன்னை நீயே திருத்திக் கொள்ளத்தான். முயற்சிகள் எடுப்பதோ உன்னை நீயே முன்னேற்றிக் கொள்ள. சாதனைகளை புரிய விரும்புபவனுக்கு தடைகள் கூட படிக்கட்டுகளாக மாறும். ஆகவே நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் தன்னம்பிக்கை உடையதாக இருக்க வேண்டும். இனி உனக்கான வாழ்வு நல்லதொரு மாற்றங்கள் துவங்கப் போகிறது. ஆம் செல்லமே. இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா? என் செல்லப்பிள்ளை, நிம்மதியாக தூங்கிய பல நாட்கள் ஆகிறது. நான் சொல்வதை கேட்டபின் நிம்மதியாக தூங்குவாய். உனக்கான பொழுது நல்ல பொழுதாக விடியும். உனக்கு உன் வாழ்வில் நல்லதொரு மாற்றங்கள் துவங்கும். வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதனை தனியாக சமாளிக்க கற்றுக்கொள். அதுதான் உனக்கான வெற்றி பாதையை நிச்சயமாக அமைத்து தரும். உனக்கானதெல்லாம் சொன்னது எல்லாம் இந்த முருகப்பெருமானின் அருள் வாக்கு, சத்திய வாக்கு. உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ.